பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்மள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தடை இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். இங்கே அநேக காரியத்தை பற்றி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையோடு பேசக்கூடியவர். நமக்கு முன்பாக பெரிய பெரிய காரியமாக வந்து நிற்குங்க. அது போகவே போகாது. வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை இது நீங்கினா தான் என் வியாபாரம் பெருகும், இது முன்னாடி எனக்கு நின்றுக்கிற காரியம் விட்டு விலகினா தான் அது சுகமடையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில் என்ற அந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, அன்பு மகனே, அன்பு மகளே, உங்களுக்கு முன்பாக என்னென்ன காரியத்தை பயந்து கொண்டு எது நின்று கொண்டிருக்கிறதோ அந்த காரியம்லாம் எனக்கு நிலைநிற்பது இல்லைன்ட்டாருங்க. பயப்படாதுங்க. எப்படியாப்பட்ட காரியமாக சூழ்நிலையாக இருக்கட்டும், இயேசு உங்ககிட்ட வந்துட்டாருன்னா, நீங்கள் இயேசு கூப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தாருன்னா, இப்படியாப்பட்ட பிரச்சனை என்ன பண்ணோம்? உங்களை விட்டு எதிர்த்து நிற்பதே இல்லை, எல்லாம் போயிடும். இயேசு மட்டும் தான் எதிர்த்து நிற்பார். உன் பிரச்சனையெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன் தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா, இப்படியாப்பட்ட பிரச்சனை நம்மளை விட்டு என்ன பண்ணோம்? எதிர்த்து நிற்கவே நிற்காது, எல்லாம் போயிடும். ஆசீர்வாதம் தான் பெருகும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தோடு வேண்டுமேனா நீ இயேசு உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. உங்கள் முன்பாக வர காரியங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணார்? ஒருவனை எதிர்த்திக்காதபடிக்கு இயேசு எதிர் நின்று உங்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ண ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.